உதிரைக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்துக்கலாம். புளி உதிரைக்கு தேவையான மசாலா 13 மிளகா போடுறோம். வறுத்து எடுத்துக்கலாம். அதை மிளகா வறுத்துச்சு. காஷ்மீர் மிளகா 13 மிளகா. அதை இப்போ எடுத்துடலாம். நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறோம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறோம். எள்ளு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் வறுத்துடுச்சு. நல்லா வறுக்கட்டும். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். பொரிஞ்சிச்சு. எடுத்துடலாம். நம்ம இப்போ எடுத்தோடனே ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம் பவுட்ரு. புளியோதரை தழுத்து புளி 150 கிராம் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 8 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூனு பெருங்காயம் வச்சுருக்கேன். தாளிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குது. இதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து எல்லாம் பொரிக்கிட்டோம். பொரிஞ்ச உடனே புளி பொரிஞ்சிடுச்சு. இப்போ மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளி சாந்து ஊற்றிக்கலாம். புளி கரைச்சல் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். கொதித்து நல்லா சுட்டுட்டோம். வேர்க்கடல போடல. நாங்கள் வேணுன்றவ போட்டுக்கலாம். போட்டு வச்சு ரொம்ப புளி பேரிடும். வேர்க்கடல கடலைப்பருப்பு போட்டுட்டா நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். வறுத்துக்கிடும். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுக்கிறேன். குறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், குறப்பாக அரைச்சாச்சு. அப்படியே ஒரு பக்கம் வைங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் சுட்டுட்டும். அரைச்சதில் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன். சாதல் போட்டுக்கிட்டதுக்கு 1 ஸ்பூன் போடுறதுக்கு. மீதி பாதி வந்து புளி கரைச்சலில் போட்டுக்கலாம். அரைச்சதை நம்ம பாதியில் போட்டுக்கலாம். கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். எல்லாம் கிண்டி விடுங்க. எல்லாம் சுண்டி வரட்டும். மூடி போடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் மூடி போட்டு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இது சூடு ரெடி ஆகிடுச்சுன்னா 6 மாதம் கூட வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில். புளி கரைக்கும் போது கொஞ்சம் போட்டோம். உப்பு இப்போ கொஞ்சம் போடுவோம். கொஞ்சமாக திருப்பி சாதம் மிக்ஸ் பண்ணி வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஆறுறதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். நிறுத்தியாச்சு. சாதம் மிக்ஸ் பண்ணலாம். அரைச்ச வச்ச பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எடுக்கிறேன். மல்லாட்டை பேர் ஒரு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை 2 இனுக்கு. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே எடுத்துடலாம். நம்ம கருவேப்பிலை போட்டு கலர் மாறாமல் எடுத்தாச்சு. நம்ம இதில் ரைஸை போட்டாச்சு. இப்போ சாந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
செஞ்சு வச்சது இதான், இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரெடி ஆச்சு. இது கூட வந்து சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம், பகோடா வச்சு சாப்பிட்லாம். என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம். இதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் ஒன்றாகாது. ஆனால் ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் பிளேட்டிங். நம்ம சாப்பிட்லாம்.